மகிழ் திருமேனி நடிகர் அஜித்குமாருடன் இணைந்து முதல் முறையாக உருவாக்கியுள்ள திரைப்படம் விடாமுயற்சி. இந்த திரைப்படத்தில் நடிகர் அஜித்தின் ஜோடியாக த்ரிஷா நடித்துள்ளார். மேலும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன், ரெஜினா கசன்ட்ரா, ஆரவ் ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள இப்படத்திற்கு அனிருத் இசையமைத்திருக்கிறார். விடாமுயற்சி திரைப்படம் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸ் ஆவதாக இருந்த நிலையில் அதன் பின் ரீமேக் உரிமையில் ஏற்பட்ட பிரச்சனையால் ரிலீஸ் தேதி படக்குழு தள்ளி வைத்தனர். தற்போது விடாமுயற்சி திரைப்படம் வருகின்ற பிப்ரவரி 6ஆம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக இருக்கின்றது. தற்போது திரைப்படத்திற்கான ப்ரமோஷன் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இயக்குனர் மகிழ் திருமேனி பல்வேறு பேட்டிகளை அளித்து வருகிறார். அதில் திரைப்படம் குறித்த சில அப்டேட்டையும் பகிர்ந்துள்ளார். அதாவது அவர் கூறியது, திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகவில்லை என நான் மிகவும் சோகமாக இருந்தேன். அப்போது அஜித் சார் என்னை அழைத்து, கவலைப்படாதீங்க மகிழ், பண்டிகை நாள்ல நம்ம வரலன்னா என்ன, நம்ம படம் ரிலீஸ் ஆகிற அந்த நாள் பண்டிகையாக மாறும். அவருடைய சில வார்த்தைகள் அப்படியே நடக்கும். நானே இதை கண்கூடாக பார்த்திருக்கிறேன். விடாமுயற்சி டைட்டில் பற்றி அஜித் சார் சொல்லும் போது, டைட்டிலுக்கு ஒரு பவர் இருக்கு மகிழ் என சொன்னார். விடாமுயற்சி டைட்டில் நம்மளை டெஸ்ட் பண்ணுகிறது. அந்த டைட்டில் என்னுடைய பெயரையும் கொண்டிருக்கின்றது. அதனால் அந்த டைட்டிலுக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என அஜித் சார் சொன்னார். அது மட்டுமன்றி படம் பார்த்த பின்னர் என்னையும் படக்குழுவினரையும் அழைத்து, இந்த படம் நம்முடைய கெரியரில் ஒரு மறக்க முடியாத படமாக அமையும். நான் நினைத்ததை விட படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது மாதிரியான படங்களை தான் நான் தொடர்ந்து நடிக்க ஆசைப்படுறேன் என அஜித் சொன்னதாக மகிழ் திருமேனி கூறியிருக்கிறார். தற்போது இந்த தகவல் அஜித் ரசிகர்களை குஷிப்படுத்தியுள்ளது.